சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெரியார் அவர்கிட்ட தொடங்கிய அந்த அரசியல் பயணம் விஜய்க்கு பலன் கொடுக்குமா கொடுக்காது? இல்லை, பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறதுலாம் ஃபியூச்சர்லாம் தெரியும். ஆனால் முதலில் ஒரு மாற்றம், வரவேற்கத்தக்க கூடிய மாற்றம். ஆனால் இங்கே நேரடியாக வந்தது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவா இல்லை இதுதான் அவரோட அரசியலா அப்படின்ற மாதிரி? இல்லை, ஏறக்குறைய அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்சிச்சு. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் கூட அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், இவரும் முன்னொரு திராவிட கட்சி தான், இருந்துட்டு போட்டுமே. இன்னமும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான், அவரை வந்து ஆட்டி படைக்கிறது இவர் தான், அவரை வழி நடத்துறது இவங்க தான். ரிஷியானந்த் பேரை தான் சொல்கிறாங்க எல்லாரும், ரிஷியானந்த் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் யாருடைய பேச்சும் கேட்கறது இல்லை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்கப்பட்டார். யாரும் இந்த ஜோதிடரோ அந்த மாதிரி ஆட்களை யாரும் கைட் பண்ணல. யாரும் கைட் பண்ண ஜோதிடத்து மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எல்லா ஜோதிடத்தையும் கேட்குறாரு, ஆலோசனை பண்ணுறாரு, நம்பர் பார்க்குறாரு. இப்போ கூட அந்த மாநாடு நடத்தக்கூடிய இடம் விக்கிரவாண்டியில் வி வரணும், சரி, அதில் வந்து வி சாலை அப்படின்னு இருக்கு, அந்த ஏரியா பிறகு. எல்லாருக்கும் என்ன கேள்வி எழுதுன்னா, இப்போ கூட பெரியாரை வந்து அங்கே வந்து மரியாதை செலுத்திட்டு போறாரு, அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்கிட்ட கூட 2 வார்த்தை பேசியிருக்கலாமே. இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசி அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னா அது பெரிய வைரல் ஆயிரும். ஓகே, அதனால தான் நேற்று வந்து பார்த்து வந்திருக்காரு. மாலையை ஒருத்தன் கொடுத்து தூக்கிட்டு வர சொன்னோம்னா, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆள் வச்சுட்டாரா, செருப்பு போட்டு வந்தால் பெரியார் அவமதிச்சுட்டாருன்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பவ்யமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரும் போகிற மூலம் மைக் போடுவாங்க, போகிற இடம்லாம் மைக்கை நிப்பாட்டுவாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டதான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம், அது சலிக்காமல் பேசுவார். அண்ணன் இல்லை, பயப்பட்டதும் இல்லை. 500 மைக்கு இருந்தாலும் சரி சலிக்காமல் பேசுவார். ஆனால் அதுதான் அவருக்கு பெரிய சக்ஸஸும் கூட, அதுதான் பெரிய மைனஸும் கூட. ஆனால் இதை வந்து விஜய் இனிமேல் அப்படி தான் செஞ்சாகணும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம், விஜய் என்னைக்கு களத்தில் இறங்க போறார், விஜய் என்ன பண்ண போறார், விஜய் எப்படிலாம் பண்ண போறார் அப்படின்றத நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட முன் வச்சேன். எப்படி சார் பார்க்குறீங்க பெரியார் அவர்கிட்ட தொடங்கிய அந்த அரசியல் பயணம் விஜய்க்கு பலன் கொடுக்குமா கொடுக்காது? இல்லை, பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறதுலாம் ஃபியூச்சர்லாம் தெரியும். ஆனால் முதலில் ஒரு மாற்றம், வரவேற்கத்தக்க கூடிய மாற்றம், பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அண்ணா பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. பெரியாருடைய பிறந்தநாளுக்கு அந்த பெரியார் திடல்லே போய் அந்த பவியமாக அந்த பூ பழம்லாம் எடுத்துகிட்டு போய் பூ எடுத்துகிட்டு போனார். ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி செருப்புலாம் வண்டியிலே விட்டுட்டு பயபக்தியாக போய் வணங்கிட்டு வந்தார். அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக தான் பார்க்குறது. அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை தவிர்த்து விட்டு இங்கே யாரும் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா பெரியாருடைய கொள்கையை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் எதுக்குறாங்க. அதான் ஒரு பெரிய சிக்கலே இங்கே. தான் கோயிலுக்கு போவான், பெரியாருடைய புத்தகங்கள் படிப்பான், பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்குருவான். மசூதிக்கு போவான், பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்குருவான். சர்ச்சுக்கு போவான், பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்குருவான். பல நேற்று கூட திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்குது. அப்போ அது வந்து ஒரு தமிழ்நாட்டினோட ஒரு அடையாளமாக ஆகிப்போச்சு. பெரியாருங்கிறது ஒரு தமிழ்நாட்டினோட அடையாளம், பெரியார் மண்ணுங்கிறது திருப்பி பேசுகிறோம். அப்படிங்கும் போது பெரியாருடைய அந்த கொள்கையை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டு. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தம். சரி, அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது, அதை நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. உண்மையில் நல்லா பாராட்டக்கூடிய விஷயம். சார், அந்த ஸ்மார்ட் மூன் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அண்ணா அவர்களோட உருவ சிலைக்கோ அது மரியாதை செலுத்தலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண சொல்லி சொன்னார். அவங்கள பொழுதும் எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் இங்கே நேரடியாக வந்தது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவா இல்லை இதுதான் அவரோட அரசியலா அப்படின்ற மாதிரி? இல்லை, ஏறக்குறைய அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்சிச்சு. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் கூட அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், இவரும் முன்னொரு திராவிட கட்சி தான், இருந்துட்டு போட்டுமே, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது திராவிட அரசியலுங்கிறது 50 ஆண்டு காலம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா. அந்த இதை கையில் எடுத்திருக்காரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இதில் என்ன தவறு இருக்குது? அப்படிங்கும்போது ஸ்மார்ட் மூவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் சொன்ன மாதிரி இதில் அவர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இந்த கொள்கையில் அவர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இப்போ இந்த பக்கம் இவர் பெரியாரை கையில் எடுத்தவொடனே சிலர் அங்கேருந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் திமுக சாயலில் இன்னொரு கட்சியாக இருந்துட்டு போட்டோம், அது அவருடைய இது. இவர் நீங்கள் எந்த பக்கம் வாங்க, தேசியத்தின் பக்கம் வாங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குருவோம். உங்களை படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, உங்கள் மாநாட்டுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க,
நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க, தேசிய அரசியலுக்கு வாங்கன்றாரு. தேசிய அரசியலில் தமிழ்நாட்டில் பல வருஷமாக இங்கே முட்டி மோதி ஒன்றும் செய்ய முடியாமல் தான் அவங்களே உட்காந்துருக்காங்க. எதுக்கு ஒரு ஃபெயிலியரான ஃபார்முலாவில் அங்கே போவார்? ஒரு திராவிட சித்தாந்தம், திராவிட அரசியலுங்கிறது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குது. சரி, அதை நோக்கி அவர் போகிறாரு. சரி, ஏன் சார் ரொம்ப ரகசியமாக வந்த காரணம் என்ன? இல்லை, க்ரௌடு கூடிரும்ல. இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் இருக்கார், ஸ்டார் மாஸ் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிகர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த இடத்துல போய் நின்னா கூட்டம் கூடிச்சு என்ன பண்ணுவீங்க? டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது, டிராஃபிக் வந்து கூடிரும், மற்றபடி எல்லாம் பயங்கரமான கூட்டம் சேர்ந்துருவாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு சஸ்பென்ஸாக சைலண்ட்டாக வந்து இந்த மரியாதை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஓகே, இன்னமும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான், அவர் வந்து ஆட்டி படைக்கிறது இவர் தான், அவரை வழி நடத்துறது இவங்க தான். அந்த இவங்க அவங்க அவர் யார் சார்? அவர் இல்லை, புஷியானந்த் பேரை தான் சொல்கிறாங்க எல்லாரும். புஷியானந்த் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் யாருடைய பேச்சையும் கேட்கறது இல்லை. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்கப்பட்டார். அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ ரொம்ப பார்த்து அந்த கட்சியாளர்கள் பேசுறதை பார்த்துருப்போம். எதாக இருந்தாலும் தளபதி தான் முடிவு பண்ணுவார். நீங்கள் சாப்பிட்டீங்களா, தளபதி தான் முடிவு பண்ணுவார். ஆமாம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவீங்க, தளபதி தான் முடிவு பண்ணுவார். நாளைக்கு எங்கள் ஊருக்கு போகிறீங்க, தளபதி தான் முடிவு பண்ணுவார். அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தளபதி விஜய் தான் வந்து அதை வந்து ஒற்றை தலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். எல்லாம் டிசைடிங் அவர் தான். இப்போ அவர் ஆட்டி படைக்கிறதுங்களா, அவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது இல்லையா? அவருக்கும் 50 வயசு ஆகும்போது அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அரசியல் கற்றுக்கிட்டு இருப்பார், அரசியல் பார்த்துட்டு இருப்பார். அப்படிங்கும்போது அவர் தெளிவாக தான் இருக்கிறார். ஓகே, அதான் யாரும் இந்த ஜோதிடரோ அந்த மாதிரி ஆட்களை யாரும் கைட் பண்ணல. யாரும் கைட் பண்ண ஜோதிடத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எல்லா ஜோதிடத்தையும் கேட்குறாரு, ஆலோசனை பண்ணுறாரு, நம்பர் பார்க்குறாரு. இப்போ கூட அந்த மாநாடு நடத்தக்கூடிய இடம் விக்கிரவாண்டியில் வி வரணும். சரி, அதில் வந்து வி சாலை அப்படின்னு இருக்கு அந்த ஏரியா பேர். விக்கிரவாண்டியில் ஒரு ஏரியாவுக்கு பேர் வி சாலை. அந்த மாநாடு நடத்துகிற இடத்துக்கு பேர் வந்து வி சாலைன்னு ஒரு கிராமம். அதனால விக்கிரவாண்டி வி எல்லாமே வீல வரணும்னு தமிழ்நாட்டில் தேடி பாயும் போல வீல ஊர் இருக்குது. தேடி கண்டுபிடிச்சு விக்கிரவாண்டியில் இந்த வி சாலையில் மாநாடு நடத்துகிறோம், விஜயினுடைய மாநாடு, எல்லாம் வெற்றி எல்லாமே வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்குறேன். அது சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு நபர் தான் விஜய் சார். அவங்களையும் நோக்கி அவங்களோட நிர்வாகிகளையும் நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை விஜய் அவர்கள்? ஓணம்க்கு சொல்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல. மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஏன் விநாயகர் சதுர்த்தி? எல்லாம் என்ன சார் கனெக்ட்? விநாயகர் சதுர்த்தி தமிழர் பண்டிகை இல்லை அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். சரி, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லலாம். திராவிட கட்சியில் பெரும்பாலும் அப்படி தானே செய்கிறாங்க. பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தமிழர் பண்டிகை இல்லாதனால சொல்லாமல் இருக்கலாம். அப்புறம் ஏன் கிறிஸ்மஸுக்கு சொல்லணும், அப்புறம் ஏன் வந்து ரம்ஜானுக்கு சொல்லணும்? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை சார், இதெல்லாம் பார்க்கும்போது தான் திராவிட வெற்றி கழகமா அப்படின்னும் சிலர் நேற்றுலேருந்து ஃபைல் பண்ணி திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் ஏறக்குறைய வந்துட்டார். திராவிட அரசியல் தான் அவர் கையில் எடுத்துகிட்டு போக போகிறாரு. சரி, அதை பற்றி தான் பேச போகிறாரு. நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தலைமுறை பெரியாரை பேச ஆரம்பிச்சிருக்கிறது உண்மை நல்ல விஷயம், ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு காலத்தோட பெரியாருடைய கொள்கை முடிஞ்சு போயிடும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த தலைமுறை, இன்னொரு தலைமுறை அரசியல்வாதி வந்து விஜய் என்ற ஒரு தலைமுறை அரசியல்வாதி வந்து பெரியாரை பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுதான் பெரியாருக்கு கிடைத்த பெரிய வெற்றி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக பெரியார் வந்து கொள்கை வந்து அவன் இன்றைக்கெலாம் பெரியார் கொள்கை யார் பேச போகிறா, பெரியார் கொள்கைலாம் அப்படி இன்னைக்கு காலைக்கு ஒத்து வருமா அப்படின்றப்ப அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, அந்த இன்ஸ்டா ஆட்கள், அந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ், அந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்ட்டு பெரியாரை கொண்டு போய் விஜயால் சேர்க்க முடியும். ஓகே, அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கக்கூடிய நண்பா நம்பிச்சிட்ட இவர் கட்சியில் இருக்க நண்பா நம்பி ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்கள சரி ரெண்டும் ஒன்று தான், 2 பேரும் ஒருத்தர் தான். ஆன்லைனில் இருக்கிறவங்க நண்பா நம்பியும் சரி, கட்சியில் இருக்க ஆட்கள் எல்லாம் ஒன்று தான், ஒரே கேட்டகரி தான். அவர்களுக்கு வந்து பெருசாக அரசியல் புரிதலோ அரசியல் சித்தாந்தமோ இல்லை. ஆனால் விஜய் இதை செய்யணும். பெரியார் யாரை எதிர்த்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஆனால் யாரை கேட்டாலும் மாநாடு தான் முடிவு, மாநாடு தான் விளக்கம், மாநாடு தான் தொடக்கம் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். நேற்று வந்தவர் கூட ஏன் சார் செய்தியாளர்களை தவிர்க்கிறாரு? பீஸ்டோட ஒரு நேர்காணலை சொல்லும் பொழுது ஒரு 10 வருஷத்துக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை தப்பாக அவங்க எழுதிட்டாங்க. எல்லாருமே சார் இப்போ அப்படி இருக்க போகிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ மாறிடுச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகி கூட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் என்ன கேள்வி எழுதுனா, இப்போ கூட பெரியாரை வந்து அங்கே வந்து மரியாதை செலுத்திட்டு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்கிட்ட கூட 2 வார்த்தை பேசியிருக்கலாமே. இல்லை, அவர் ரொம்ப யோசிக்கிறார். இப்போ முந்தைய நடிகரோட போயிடும், இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசி அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னா அது பெரிய வைரல் ஆயிரும். ஓகே, அதனால தான் நேற்று வந்து பார்த்து வந்திருக்காரு. மாலையை ஒருத்தன் கொடுத்து தூக்கிட்டு வர சொன்னோம்னா, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆள் வச்சுட்டாரா, செருப்பு போட்டு வந்தால் பெரியார் அவமதிச்சுட்டாருன்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பவ்யமாக எதிரையுமே சிக்கல் வரக்கூடாதுன்னு இருக்கு. அது மாதிரி நாளைக்கு வந்து அங்கே நின்று பெரியாருடைய கொள்கையை நீங்கள் பரப்புவீங்களா, உங்கள் கட்சியில் பெரியாருடைய படம் இருக்கும், ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல, என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதனால அவருக்கே அந்த கொள்கையை ஒன்றும் ஃபுல்லாக ரெடி பண்ணாமல் வச்சிருக்காங்க. சரி, அதனால அது கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுத்தவரெல்லாம் பார்த்தீங்களா சார்? அவரோட பேக்கெட்டில் இருந்த சின்னமெல்லாம் பார்த்தீங்களா?
எல்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து அது அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஷாட்டாக இருக்குது. ஓகே ஓகே. அதாவது இனிமேல் வந்து அதிகம் பேச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரும் போகிற இடமெல்லாம் மைக் போடுவாங்க, போகிற இடமெல்லாம் மைக்கை நிப்பாட்டுவாங்க, பொறுமையாக பதில் சொல்லணும். அதுக்கு எடுத்துக்கிட்டதான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம், அது சலிக்காமல் பேசுவார் அண்ணன். இல்லை பயப்பட்டதும் இல்லை. 500 மைக்காக இருந்தாலும் சரி சலிக்காமல் பேசுவார். ஆனால் அதுதான் அவருக்கு பெரிய சக்ஸஸும் கூட, அதுதான் பெரிய மைனஸும் கூட. ஆனால் இதை வந்து விஜய் இனிமேல் அப்படி தான் செஞ்சாகணும். நீங்கள் போராட்டத்துக்கு போனால் மைக்கு போடுவாங்க, பேசத்தான் ஆகணும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் அவர் தயாராகணும். என்ன செய்யறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சார் 69ல் அந்த போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டரில் வரும்பொழுது அந்த ஜனநாயகத்தின் தீப்பந்தத்தை ஏற்றுபவர் ஏந்துபவர் அப்படின்ற கூட எடுத்துக்கலாம். இங்கே பார்க்கும்போது தேமுதிகவோட சாயல் இருக்குது. தேமுதிகலாம் டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோட்டில் வந்து கேப்டன் அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த படமும் இப்படியே இருக்குது. அவங்கள உள்ளே இழுக்கிறதுக்காகவா இல்லை என்ன, எதனால் அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள்? அதாவது ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒலிம்பிக் மாதிரியான நிகழ்ச்சி தொடங்குற மாதிரி தீப்பந்தத்தோடு ஓடிட்டு போவாங்க. ஆமாம், அது வெற்றி சுடர் அப்படிம்பாங்க. அப்போ இந்த படம் வெற்றி சுடர் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக காட்டுறாரு. அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அதை வந்து இதே கூட சிம்பிளாக கூட கேட்கலாம். அவங்க பின்னாடி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ தேமுதிக இருக்காங்களே, தேமுதிகாவுக்கு முரசில் இப்படியில் அடிப்பாங்க. ஓகே, சின்ன கொடியில் தான் கொடியில் இருக்குது. ஆனால் அதை வந்து இவங்க சின்னமாகவே கேட்கலாம். ஒருவேளை அதை வந்து மறைமுகமாக அதை வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது தேமுதிகனுடைய சின்னம் இருக்குது, வெற்றி சுடர் ஏந்தி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அதை டீகோட் பண்ணி வச்சிருக்காரு. பட் அது ஒரு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. ஓகே, ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் வந்து அவர் ஃபோட்டோ போட்டு தான் முதல்ல பூஜை விஜயெல்லாம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு வெற்றி சுடர் தீப்பந்தத்தோடு போட்டிருக்குது உண்மையிலே புதுசாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இவன்ட்ட தப்பிச்சு இவன்ட்ட மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து என்றைக்குமே மக்கள் சார்ந்து வாழ்வியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் ஒரு தாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு படத்தோட நிகழ்ச்சியில் கூட நல்ல படம் எது அப்படின்றத நிறைய பேருக்கு நிறைய ஒரு பாடமே எடுத்தார். எப்படி சார் இருக்க போகுது இது? கண்டிப்பாக ஒரு அரசியல் படம் தான். ஓகே, கண்டிப்பாக அரசியல் பேசக்கூடிய படம் தான். அது அரசியல் படம் இல்லைன்னு சொன்னால் கூட விஜய் பேசுகிற எல்லாமே அரசியலாக தான் பார்க்கப்படும். தமிழ் வெற்றிகளை தலைவராக போயிட்டார். அவர் சினிமாவில் ஹீரோவாக பேசுகிற விஷயம் கூட அரசியலாக தான் பார்க்கப்படும். ரெண்டாவது ஹெச் வினோத்தை பற்றி நமக்கு தெரியும், ஒரு சோசியல் மெசேஜ் உள்ளக்கூடிய ஒரு டேரக்டர். அப்போ கண்டிப்பாக அரசியலும் சோசியல் மெசேஜ் உள்ள படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வலிமை, நேர்கொண்ட பார்வை, துணிவு. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் படத்தை நல்லா பார்த்துருந்தேன்னா ஒரு புகைப்பிடிக்கிற சீனும் மது அருந்துற சீனும் நடிகர் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்காக தான் தேர்வு பண்ணாரோ? அப்படி தேர்வு பண்ணினா வெங்கட் பிரபு முதல் தேர்வு பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அந்த தப்பு இதில் நடக்கூடாதுன்னு தான் இருக்கலாம். திருத்திக்கிட்டாரு நல்லது. ஓகே, வர அடுத்தடுத்த படங்கள் அந்த மாதிரியான காட்சிகளை அது வெங்கட் பிரபுடைய செயலாக இருக்கலாம். இது வந்து விஜயனுடைய படம் இதில் தவிர்த்திருக்கலாம். நம்மளே கூட பேசியிருந்தோம் அதை பற்றி இதை வேணாம் அப்படின்னு. ஆனால் அடுத்த வரக்கூடிய படங்களை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறார் விஜய். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நம்மளே நிறைய விமர்சனங்கள் பேசுகிறோம். அப்படிங்கும்போது அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிறாரு, அதை வந்து சரி செஞ்சுக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு பண்பு தானே அது. 275 கோடி அப்படின்றது இந்த படத்துக்கு விஜயின் சம்பளம். உண்மையா இது வாங்கின விஜய்க்கும் கொடுத்து தெரியும். இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் சார். அது இந்த நம்பரில் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அதிகம் பேரும் அவங்களோட கணிப்பாகவும் முன் வைக்கிறாங்க. இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. கடைசி படம் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வர்றாரு ஹெச் வினோத் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நம்பர் தான் கன்ஃபார்மாக தெரியல. 200 கோடிக்கு மேலே கண்டிப்பாக சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய நடிகர் தான், வாங்கிட்டு இருந்த நடிகர் தான். அப்போ அந்த சம்பளம் இருக்கும் ஏறக்குறைய, அந்த நெருக்கி அதில் வாங்கியிருப்பார். இந்த படம் வந்து மாநாட்டுனால ஏற்படக்கூடிய சிக்கல்னு இப்போ இருந்தே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாநாடு வந்து படத்தை நெருக்கி வருமா சார், இல்லை வந்து மாநாட்டுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் இருக்க போகுது? இல்லை, மாநாடு இப்போ நடத்த போகிறாங்க. ஓகே, ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு? இல்லை, முதல்ல டேட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ போலீஸ் தரப்புல இருந்து அனுமதி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க குறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால மாநாட்டை அவங்க ஆர்கனைஸ் பண்ண முடியல. 15 நாளுக்குள்ளே மாநாட்டுடைய தேதி, ஆட்களை சேரணும், ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஆட்களை திரட்டிட்டு வரணும். அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது சரி, அது புது கட்சி மாநாடு ஆரம்பிக்கிறது வந்து பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு ரோடு போடணும், டெம்பரவரி டாய்லெட்ஸ் போடணும், டெம்பரவரி பார்க்கிங் போடணும், வர்றவங்களுக்கு சாப்பாடு ஃபெசிலிட்டி பண்ணணும், எல்லா ஊர்லேருந்து வந்து எப்படி போகிறாங்கிறது பெரிய மாநாடு நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த வேலைகள்லாம் செய்யணும். அப்படிங்கும்போது பெர்மிஷன் கொடுத்து ஒரு 15 நாளில் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அடுத்த மாதம் அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஜனவரி மாதம், நவம்பர் டிசம்பர் வைக்க மாட்டாங்க. ஓகே, நவம்பர் டிசம்பரில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வைக்கிறா இருந்தால் அடுத்த மாதம் கண்டிப்பாக வச்சிருவாங்க, இல்லைன்னா ஜனவரிக்கு பிறகு தான். ஓகே, ஏன் இது இவ்வளோ தூரம் பேசப்பட்டுச்சுன்னா, இந்த படமோட இதுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, படம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சிலர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் அதுக்கு படத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லை. மாநாடு தனி, அது தனி. ஓகே, அப்படின்னா இந்த மூவி வந்திருக்க மாட்டார், பெரியார் தள்ளிக்கு வந்திருக்க மாட்டார். புரியுது.
அப்படிங்கும்போது அவருக்கு அரசியல் வேலையெல்லாம் ஃபுல் பிஸியாக இருக்கிறாரு. படம் தனி தான், படத்தினுடைய வேலையை வினோத் பார்த்துக்கிறாரு. இவர் கூப்பிட்டா போய் நடிச்சு வர போகிற அவ்வளோதான். இப்போ முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டார் விஜய். சார் உதய் விசஸ் விஜய் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் எதிர்காலத்தில் இருக்க போகுதா? இல்லை, உதயநிதி விஸ் விஜய்ங்கிறது அந்த ஒப்பீடு தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் உதயநிதி ஸ்டாலின். சினிமாவிலேருந்து வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்குது. அவர் ஆல்ரெடி அமைச்சராக இருக்கார். அவர் ஒரு வளர்ந்துட்டார். நீ அடுத்து விஜய் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவருடைய செயல்பாடுகள் தான் அங்கே சொல்லும். அந்த இடத்துக்கு வர்றாரா, காம்படேட்டராக நிற்கிறாராங்கிறது அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடு. ஆல்ரெடி உதயநிதிக்கு ஒரு பெரிய கட்சி பேக்கப் இருக்குது. ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எலெக்ஷனை சந்திச்சுட்டாரு, அமைச்சராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். விஜய் இப்போ தானே ஏறி வச்சிருக்காரு, முதல் படி ஏறி வச்சிருக்காரு. நீங்கள் அப்புறம் ஒரு உயரத்தில் உட்காந்துருக்கிட்ட போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் ஏறி அங்கே வந்த பிறகு தான் அது போட்டியா என்னங்கிறது தெரியும். இல்லை, இவருக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இல்லை, நெருக்கடி கொடுத்தா முதல்ல அந்த மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. 9 மணி காட்சிக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. படத்தில் ரிலீஸ் ஆனது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அது எதுவும் கிடையாது. படம் சுமாராக இருக்குங்கட்டாக்கு அதுக்கு திமுக என்ன செய்யும்? இப்படி நெருக்கடின்னு இவங்களா பரப்பி விடுறாங்க. என்ன நெருக்கடி நடந்துச்சு? சரி, 9 மணி காட்சிக்கு பெர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்தாங்க. தியேட்டர் அது பாட்டுக்கு படம் வந்துச்சு போச்சு. யாராவது சொல்றாங்க சார் இந்த படம் அவ்வளோ சுலபமா வந்து ரிலீஸ் ஆனது அப்படின்னு எந்த சிக்கலுமே இல்லாமல் வந்துட்டு போயிடுச்சு. இங்கே நெருக்கடி வந்துச்சு. இங்கே தேவையில்லாத சில பேர் வந்து திமுக நெருக்கடி கொடுக்கு, திமுக நெருக்கடி கொடுக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து 9 மணி காட்சிக்கு கொடுத்தாங்க, தியேட்டரில் போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல. சரி, அழகாக வந்துட்டு அழகாக படம் போயிடுச்சு. மாநாட்டுக்கு கேட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது களத்துக்கு வந்த பிறகு தான் நெருக்கடி வருமானங்கிறது இப்போயே பண்ண மாட்டாங்க. செயல்பாடுகளை பார்த்து தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லலாம் சந்திப்பு உங்களை எடுப்பிற நாள் நன்றி, வணக்கம்.